வணக்கம் ஜே. உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஆன்மீகம் வேறொரு கண்ணோட்டத்தில் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். கர்மா படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னா நாம் ஏன் கோயிலுக்கு போகணும், சாமியை கும்பிடணும்? எல்லாமே கர்மாப்படியே நடக்கட்டும்னு விட்டுடலாமே. நல்ல கேள்வி. கர்மாப்படி எல்லாமே எல்லாருக்குமே அப்படித்தான் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஏன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்? ஒரு மனிதன் கர்மா பிரகாரம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது, சரிதான். ஆனால் அந்த கர்மா என்னவா இருக்கு? அது ஒன்று பாவ கர்மாவாக இருக்கும், இல்லாட்டி புண்ணிய கர்மாவாக இருக்கணும். அதிகபட்சம் நம்மளுடைய செயல்பாட்டுகளில் பாவக்கர்மா இல்லாமல் புண்ணிய கர்மா மட்டுமே இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும் நமக்காக. அப்போ நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் பொழுது, இல்லை நம்மளை சுற்றி தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத வெளியில் இருந்து வர்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக தவறான ஒரு சில விஷயங்களை செய்கிற சூழ்நிலை நமக்கு வந்துடும். அப்போ இந்த பாவக்கர்மா இல்லாமல் புண்ணிய கர்மா மட்டுமே நம்ம செயல்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கணும். நம்மளை அறியாமையே தேவையில்லாத செயல்பாட்டுகளுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். பாவக்கர்மா இல்லாமல் புண்ணிய கர்மா மட்டுமே நம்ம சேர்த்திக்கிட்டு வரும் பொழுது நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும், எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கும். நம்மளோட ஃப்யூச்சரே அடுத்த பிறப்பாக இருந்தாலும் இல்லை இந்த பிறப்பிலையாக இருந்தாலும் நல்லபடியாக அமையுங்கிறது தான் விதி. விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு வந்திருப்போம் ஏகப்பட்ட விதி. போன பிறப்பு, நம்ம பரம்பரையோட கர்மா, இதெல்லாமே நம்ம விதி தான். நம்ம ஏகப்பட்ட விதிகளை நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ இந்த பிறப்புல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்பாடுகளும் நம்மளுடைய விதியில் தான் வந்து அடங்க போகுது. அப்போ இந்த பிறப்புல நம்ம செய்கிற கர்மாவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அது இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காலத்தில் நம்ம செய்கிற கர்மாவை சரியாக செய்யணும்ல, இந்த காலத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்பாடுகளில் நல்லதை இருக்கணும்ல, பாவங்கள் சேராமல் புண்ணியத்தை சேர்த்திக்கணும்ல. அது எப்படி ஒரு தனி மனிதனால், ஒரு செயல் வடிவத்தில் இருக்கிற மனிதர்கள், தொழிலில் இருக்கிற மனிதன், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மனிதன், ஏதாவது ஒரு செயலில் பாவங்கள் வந்து சேர்ற சூழ்நிலை வந்துடும். அப்போ அதில் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்மளுடைய கர்மாக்கள், இனி நம்ம அமைக்கும் கர்மாக்கள் சரியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கோயில்களில் தேடி போகிற சூழ்நிலை வருது. அதனால தான் கர்மா பிரகாரம் ஒருத்தனுடைய வாழ்க்கை அமைஞ்சாலும் அவன் கோயிலை தேடி போகிறான்.